கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட தொழில் முனைவோர்களுக்கு ராஜஸ்தான் மாநில தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீட்டு கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பில் ராஜஸ்தான் மாநிலத்தில் தொழில் துவங்க அழைப்பு. கோவை அவினாஷி சாலை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ராஜஸ்தான் மாநில அரசின் சார்பில் தமிழக தொழில் முனைவோர்களுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் தொழில் அமைப்பதற்கான அழைப்பு விடும் விதமாக கோவை முதலீட்டாளர்களுடன் ராஜஸ்தான் மாநில தொழில் வளர்ச்சி முதலீட்டாளர்கள் வணிக சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட மூத்த துணை மேலாளர்களான எஸ்.கே. குப்தா மற்றும் தருண் ஜெயின் சர்வதேச வர்த்தக அமைப்பின் கோயம்புத்தூர் தலைவர் ரமேஷ் பாப்னா, சிஐஏ அமைப்பின் தலைவர் அர்ஜுன் பிரகாஷ், டை அமைப்பின் தலைவர் ரஞ்சனா சிங்கர், சேர்பர்சன் திருப்பூர் சேவா சமிதி அமைப்பின் சார்பில் சம்பத் பிட்டி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது அவர்கள் கூறுகையில், ராஜஸ்தான் மாநிலத்தில் தற்போது தொழில் தொடங்க பல்வேறு சலுகைகளை அம்மாநில அரசு வழங்குகின்றது எனவும், இதனை கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள முன்னணி தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வணிக சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதாகவும், இது கோவை மற்றும் ஈரோடு பகுதியில் நடைபெறும் இரண்டாவது சந்திப்பு எனவும், முதல் சந்திப்பின் பொழுது பல்வேறு தொழில்துறையினர் ராஜஸ்தான் மாநிலத்தில் தொழில் தொடங்கி தொழிலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், மசாலா, ஆயில் போன்ற பல்வேறு தொழில் முனைவோர்களுக்காக அம்மாநில அரசு பல்வேறு சலுகைகளை ஏற்படுத்தி தர உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் வாயிலாக சுமார் 5000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். பாலைவன நகரம் என்று அழைக்கப்படும் ராஜஸ்தான் மாநிலத்தில் சுத்தமான காற்று, நீர்வளம், பணியாட்கள், அரசின் சலுகைகள் என பல்வேறு சலுகைகளை அளித்து முதலீட்டாளர்களை அம்மாநில அரசு வழங்கி வருகின்றதாகவும், மேலும் தொழில் தொடங்க முன் வருபவர்களுக்கு தேவையான கடனுதவிகளை வழங்க ராஜஸ்தான் மாநில வங்கிகளும் தயாராக உள்ளது எனவும், எளிய முறையில் பெறப்படும் கடனுதவிகளை திருப்பி செலுத்த பல்வேறு சலுகைகளை அளித்துள்ளதாக இந்த வணிக சந்திப்பின் வாயிலாக தெரிவித்தனர். முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க தேவையான இடத்தை பெறும்பொழுதே அவர்களுக்கு அனைத்து விதமான அரசின் சார்ந்த சலுகைகளை அவர்களுக்கு வழங்கி வருகின்றதாகவும், 30 நாட்களில் நிறுவனத்தை நடத்த தேவையான அனைத்து உரிமங்களும் எந்தவிதமான தொய்வும் இன்றி முதலீட்டாளர்களுக்கு ராஜஸ்தான் மாநில அரசு செய்து கொடுக்கும் எனவும், முதலீட்டாளர்கள் தங்களது உற்பத்தியை தொடர்ந்து கொண்டே 3 வருடத்தில் நிறுவனத்திற்கு தேவையான அனைத்து உரிமங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தனர். இடப்பத்திரப்பதிவு, மின் இணைப்பு, பில்டிங் அப்ரூவல் உரிமம் பெறுவது, ஜிஎஸ்டி எண் பதிவு செய்வது, நிறுவனத்தை பதிவு செய்வது என அனைத்தையும் உற்பத்தி செய்து கொண்டே விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளும் வகையில் சலுகைகளை ராஜஸ்தான் மாநில அரசு தமிழக முதலீட்டாளர்களுக்கு அளிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த வணிக சந்திப்பு நிச்சயம் தொழில்துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய வர்த்தகத்தை வளர்க்கும் என்று நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. We are adding up around 100 industrial areas within a year, and 350 industrial areas is still operational. We have been ranked number 1 among the all SIDC of the state, and 25 industrial areas have been ranked, awarded as the best industrial areas of the India. And Rajasthan is having ample opportunities in tourism, in textile, in ceramic zone, and other industries. So you can explore, the Coimbatore or Tamil Nadu people can explore in solar energy and other industrial also. Rajasthan state to invite entrepreneurs and industries from this region, from Coimbatore particularly, to invest in Rajasthan and to see for themselves as to what Rajasthan is now offering to the investors for investing there. In the policy framework, Rajasthan government has introduced a number of policies to provide incentives, benefits and subsidies to the industries being set up in Rajasthan. On the executive framework, we are doing one-stop shop and single window system is being operated. So many exemptions from getting clearances and approval of the government and other statutory bodies have been put in place, that Rajasthan has become such a investor-friendly state within a span of last 2-3 years. It has emerged as a very good player in the business. Rajasthan government is coming up with an investment summit, global investment summit in January 2022 in Jaipur, in which eminent industries from all across the country and globe will participate and enter into formal MOUs and starting their business there.
So this is a huge opportunity for the investment, for the industrialists to invest in Rajasthan and get full hold of benefits and incentives being provided. So we look forward to Coimbatore and adjoining regions to come in a collective manner and so that the magnitude of investment rises to a substantial and considerable extent. And Rajasthan government can also be persuaded to offer more benefits to the industries originating coming from here. That I am asking to attract Coimbatore industries and Erode and the Erode பார்த்தீங்கன்னா textile hub. Coimbatore is an industrial multiple industries are there, including textile or automobiles, everything. And Erode is again masalas and oils and other things. So more areas they are concentrating. They are more destination போக போகிறாங்க. எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க சார்? Investors about they are exploring the possibility. They are right now in Jaipur வந்து ஜனவரியில் குளோபல் இன்வெஸ்டர் மீட் இருக்கு. அதுக்கு வேண்டி இன்வைட் பண்ணது தான் மெயினாக வந்திருக்காங்க. அண்ட் அதுலேருந்து வாட் பெனிஃபிட்ஸ் கேன் பி டேக்கன் பை தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டியூரிங் திஸ் பீரியட் அது சொல்கிறதுக்கு வேண்டி தான் they have come here to explain things. an investment of around 5,000 crores of rupees from Erode, Tirupur and Coimbatore. At least 5,000 crores of rupees worth of investment is what we are eyeing at from here. அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து வேறு ஸ்டேட் மாதிரி நீங்கள் லேண்ட் வாங்கின உடனே வித்தின் a month you can start the industry. yeah. கன்வர்ஷன் வேண்டியதில்லை. இங்கே மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் பிளான் வாங்கி கன்வர்ஷனுக்கே ஒரு வருஷம் போகுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் அப்ரூவல் கொடுத்து பிளான் அப்ரூவ் ஆகிட்டு வரதுக்கு இன்னொரு வருஷம் போகுது. 2 வருஷம் அதுலேயே போகுதுங்க. இது வந்து வித்தின் 30 days உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி 3 years டைம் இருக்கும் உங்களுக்கு டு டூ தி அதர் ஃபார்மாலிட்டிஸ். இங்கே கவர்மெண்ட் சப்போர்ட்டில் எப்படி இருக்குது சார்? இங்கே ராஜஸ்தானில் இங்கேருந்து வர்றவங்களுக்கான Supporting very industrial friendly government and they want the state to develop and flourish. Retail, क्या सेक्टर है? Text Prominent sectors, Prominent sectors. prominent sectors, thrust areas are auto and auto components, Auto components, petrochemicals, solar, textile sector textile sector, and hospitality, ceramic and glass, tourism. These are the thrust areas basically. mining, Mining in Rajasthan is the largest mineral producer. marble granite. granite and other mining. Sandstones. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்ததுங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்தது சார்? 2 years back क्या result? 5-7 projects have come up from this industrial area. These areas. இந்த ஏரியாலேருந்து ஒரு 5-7 இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. And they are expecting more. We had risen from 280 industrial plots to 1,212 industrial plots, and a major contribution to that must have been from this.